இன்றைக்கி நம்ம கடலை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடலை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடிக்கடி கலந்து விட்டு நம்ம ஒரு திக்கு பாகு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி நல்லா இப்படி பாகு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. திரும்ப இன்னொரு 2 நிமிஷம் கலந்து விடலாம். பாருங்கள், எப்படி பாகு திக்காக விழுது. இந்த அளவுக்கு கெட்டியாகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இதை நம்ம ஆற வைக்க போகிறோம். இப்போது கீழே வச்சு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். அதனால் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா இது செய்யறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், இது ஆற ஆற திரும்ப அப்படியே வெள்ளையாக சக்கரை மாதிரி மாறிக்கிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலந்து விடுங்க. பாருங்கள், கலக்க கலக்க எப்படி நமக்கு பவுட்ரு மாதிரி ஆகிட்டு வருது. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஆறட்டும். நீங்கள் கலக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கெட்டி ஆகிடும். அதனால் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா தூளாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நாம் லட்டு செய்கிறதுக்கு ட்ரை நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கியிருக்கேன், பாதாம், அதுக்கப்புறம் பூசணி விதை எடுத்திருக்கேன். கூட திராட்சை இல்லை பிஸ்தா எது வேணாலும் சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம் தான். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரி பாதாம்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி லேசாக செவந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணி விதையும் சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ திரும்ப அதே கடாயை வச்சிடலாம். அதில் 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறதுனால 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் அதில் கடலை மாவை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம்.
இப்போ நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக வறுத்துட்டுருக்கேன். லேசாக நிறம் மாறி இருக்கு, வாசனையும் வர ஆரம்பிக்குது. நம்ம முதல்ல மாவு சேர்த்த போது உதிரி உதிரியாக இருந்தது பாருங்கள். இது வறுபட இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரு அல்வா பதம் மாதிரி வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். இதை லேசாக ப்ரௌனாக கலர் மாறணும். நல்ல கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. மாவுலாவும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். உறிஞ்சின நெய்யெல்லாம் இப்போது லேசாக கக்க ஆரம்பிக்குது. கலரும் லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மாவு ரெடியான ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து இப்படி லேசாக அதில் தெளித்து விட்டுட்டு உடனே நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சிடலாம். நம்ம இந்த ஃபைனலாக தண்ணி தெளித்த ப்ராசஸ் அது கொஞ்சம் நமக்கு லட்டு கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக பண்ணுறது தான். அது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வாயில் மாட்டும்போது நல்லாயிருக்கும். நம்ம மொத்தமாக இந்த மாவு கலந்து இது ரெடி பண்ணுறதுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு 17 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், மாவு ஆறிடுச்சு. நம்ம கையில் தொடுற அளவுக்கு லேசாக தான் சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை 3/4 கப்பு. சர்க்கரை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப கூட குறைச்ச கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துருங்க. கலந்துட்டு இப்போது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிக்க வருது. நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சிடுறேன். சுவையான கடலை மாவு லட்டு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.